நம்ம ஃபேவரட் கார்த்திகை தீபம் சீரியலோட இன்னைக்கான எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வருவதையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வழியாக தீபா கண் முழிச்சிடுறாங்க. கண் முழிச்சதுக்கப்புறம் அவங்க எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. சக்தி வந்து, கண் முழிச்சிட்டிங்களா, உங்களுக்கு என்ன ஆச்சு, உங்களுக்கு கான்சியஸ் வந்துடுச்சா, பேசுங்க தீபா அப்படின்னு கேட்குறாங்க சக்தி. தீபா சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கார்த்தி அப்படிங்கிற பேரை மட்டுமே உச்சரிச்சிட்ருக்காங்க நம்ம தீபா. இதை கேட்ட சக்திக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. இவங்களுக்கு பழசு எல்லாமே மறந்துடுச்சு போல இருக்குது. கார்த்தி அப்படிங்கிற அந்த நேம் மட்டுமே இவங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியாகவே இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம நாச்சியார் வீட்டுக்கு ஊர்க்காரங்க எல்லாருமே, அதாவது ஊர்க்காரங்க கச்சேரி புக் பண்ணுறதுக்காக தீபாவை கேட்டு நாச்சியார் வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்த உடனே இப்போதைக்கு கச்சேரி புக் பண்ண முடியாது, தீபா இங்கே வீட்டில் இல்லை அப்படின்ற மாதிரி கார்த்திக் சொல்ல வராரு. ஆனால் நம்ம நாச்சியார் வந்து இதே ஷாக்காக வச்சு சீக்கிரமாக தீபாவை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏன் அப்படின்னா கச்சேரி இருக்குது, ஸோ இந்த பாடகியை எங்கேயாவது பார்த்தா சீக்கிரமாக எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த ஒரு நோட்டீஸில் அட்ரஸ்லாம் கொடுத்து அதில் பார்த்திங்கன்னா தீபாவை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பிளானை போடுறாங்க நம்ம நாச்சியார். இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஓகே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தீபாவை தேடி அது தீபாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க தீபாவுடைய அம்மா அப்பா. வீட்டில் இருக்கிறது தீபா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஷாக் ஆகிடுறாங்க. இன்னொரு பக்கம் தீபாவுக்காக நீங்கள் எல்லோரும் இவ்வளோ முயற்சி எடுத்திருக்கீங்க, நான் என் பொண்ணுக்காக இந்த போஸ்டர் எல்லாத்தையும் நானே ஒட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த போஸ்டர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு தீபாவுடைய அப்பா அம்மா அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து அந்த போஸ்டரை ஒட்ட ஆரம்பிக்கிறாங்க. போஸ்டரை கடைகள் அதுக்கப்புறம் ஆசிரமம் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே வந்து அந்த போஸ்டரை கொண்டு போய் வைக்கிறாங்க. இந்த போஸ்டரை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக தீபா வீட்டில் கொண்டு வந்து சேர்ப்பாங்களா, அவங்க கச்சேரி பண்ண அதே நாளில் தீபா பாடுவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.